ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் WeChat போன்ற சமூக வலைதளங்களுக்கு அடுத்தபடியாக டெலிகிராம் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் செயலியாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இச்செயலியை கடந்த 2013ஆம் ஆண்டு பாவெல் துரோவ் என்பவர் உருவாக்கினார். அதற்கு முன்பு அவர் விகோண்டக் டே என்ற சமூக வலைதள பக்கத்தையும் உருவாக்கியிருந்தார். ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு அவருக்கு சொந்தமான விகோண்டக் டே சமூக ஊடக தளம் தொடர்பாக ரஷ்ய அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தது. அதற்கு இணங்க மறுத்து துரோவ் விகோண்டக் டே சமூக வலைதளத்தை விற்றுவிட்டு ரஷ்யாவில் இருந்து வெளியேறினார். பின்னர் துபாயை தலைமையிடமாக கொண்டு டெலிகிராம் செயலி செயல்பட தொடங்கியது. கிட்டத்தட்ட 950 மில்லியன் மக்களால் டெலிகிராம் செயலி பயன்படுத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளில் மிகுந்த செல்வாக்கினை உடைய செயலியாக டெலிகிராம் உள்ளது. ஏனெனில் பயனர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக விமர்சிக்கப்படும் அமெரிக்க செயலிகளுக்கு மாற்றாக டெலிகிராம் பயன்படுத்தப்படுகிறது. தனது பயனர்களின் தரவுகளை வெளியிடக்கூடாது என்பதில் டெலிகிராம் உறுதியாக இருக்கிறது என நம்பப்படுவதால் மேலை நாடுகளில் அதிகமாக உபயோகிக்கப்படும் செயலிகளில் ஒன்றாக டெலிகிராம் உள்ளது. டெலிகிராம் செயலியின் நிறுவனரான பாவெல் துரோவ் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் இருந்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் போர்கெட் விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. தற்போது துபாயில் வசிக்கும் துரோவ் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இரட்டை குடியுரிமையை பெற்றுள்ளார். துபாயில் அவர் குடியேறுவதற்கு முன் பெர்லின், லண்டன், சிங்கப்பூர் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் கூட குடியேறுவதற்கு முயற்சித்துள்ளார். தற்போது அவரது சொத்து மதிப்பு என்பது $15.5 பில்லியன் என ஃபோர்ப்ஸ் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டெலிகிராம் செயலியில் ஒரு குழுவில் 2 லட்சம் பேர் வரை இணைய முடியும். இதனால் பலர் இச்செயலியை பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்களை எளிதாக செய்து வருவதாக டெலிகிராம் செயலி மீது பல குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கின. இந்நிலையில் பயனர்களின் தரவுகளை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்ததன் விளைவாக டெலிகிராம் செயலியை கடந்த 2018ஆம் ஆண்டு ரஷ்யா அரசு தடை செய்தது. ஆனால் அத்தடை 2021ஆம் ஆண்டே நீக்கப்பட்டது. சிறார்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து போராடுவதற்காக அமைக்கப்பட்ட பிரான்சிஸ் ஆஃப்மன் நிறுவனம் துரோவுக்கு எதிரான கைது வாரண்டை பிறப்பித்தது. ஏனெனில் டெலிகிராமில் கண்டென்ட் மாடரேட்டர் இல்லாதது அந்த செயலியின் வாயிலாக குற்றச்செயல்கள் எவ்வித தடையுமின்றி நடைபெற வழிவகுத்ததாக பிரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த குற்றச்செயல்களை தடுக்க துரோவ் போதுமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாகவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். டெலிகிராம் செயலியில் ஒரு குழுவில் அதிகபட்சம் 2 லட்சம் பேர் வரை இருக்கலாம் என்பதால் இந்த செயலி தவறான தகவல்கள் வேகமாக பரவுவதை எளிதாக்குகிறது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இது தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு துரோவ் உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அந்நாட்டு காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாவெல் துரோவுக்கு ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டெலிகிராம் தன்னுடைய அறிக்கையில் அதன் கட்டுப்பாடு அம்சங்கள் தொழில்துறை தர நிர்ணயத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது என்றும் தொடர்ந்து அதனை மேம்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒரு செயலியை தவறாக பயன்படுத்துவதற்கு அந்த செயலியோ அல்லது அதன் உரிமையாளரோ காரணம் என்று கூறுவது அபத்தமானது என்றும் டெலிகிராம் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. துரோவ் அடிக்கடி ஐரோப்பாவிற்கு பயணம் செய்வதாகவும் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான இணைய சூழலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட டிஜிட்டல் சேவைகள் சட்டம் உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு செயல்படுவதாகவும் டெலிகிராம் தெரிவித்துள்ளது. செய்தி பரிமாற்றம், தொலைத்தொடர்பு சேவைகளுக்காக டெலிகிராம் செயலியை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர் என்று அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலுக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் டெலிகிராம் உங்களுடன் துணை நிற்கிறது என்றும் கூறியுள்ளது. மேலும் துரோவ் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. பிரான்ஸ் சர்வாதிகார நாடாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. துரோவின் கைதும் ரஷ்ய அரசின் நடவடிக்கைகளும் தற்போது உலக அளவில் கவனம் ஈர்த்து வரும் நிலையில் இந்தியாவில் டெலிகிராம் செயலி மூலம் ஏதேனும் குற்றச்செயல்கள் நடந்துள்ளதா என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும் என மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பண மோசடி மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றச்செயல்களுக்கு டெலிகிராம் துணை போவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆகவே இந்தியாவில் டெலிகிராம் சார்ந்து என்னென்ன புகார்கள் பெறப்பட்டுள்ளன, நிலுவையில் உள்ள அப்புகார்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்தும் உள்துறை அமைச்சகத்தை தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கடந்த 2020 முதல் இந்திய தேச பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு சீனாவை சார்ந்த மொபைல் செயலிகள் இந்தியாவில் செயல்பட அரசு தடை விதித்து வருகிறது. டிக்டாக் தொடங்கி பல்வேறு செயலிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளில் தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்போது டெலிகிராம் செயலியும் விசாரணை வலயத்திற்குள் வந்துள்ளது பேசுபொருளாகி வருகிறது.